Amma, it hurts. Oh, my child. What is happening to her? We must call the doctor. Stay strong, beta. Everything will be all right. சித்ரா என்னடி இப்படி ஆயிடுச்சு? ஆமாமா உள்ளதும் போச்சே. அடி பாவிகளா, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆடி இந்த வேப்பல உங்களை அடிக்கிறேன்டி. ஐயோ அடிக்காத சேது. அடிப்பேன்டி. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. ஈஸ்வரியும் பல திட்டங்களை போடுது. இந்த வீட்டுல கோடி 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 கணக்குல சொத்து இருக்கு, எப்படியாவது நம்ம ஆட்டைய போட்டுறணும். அதுலயும் கொஞ்சம் நஞ்சம் ஆட்டைய போட நினைக்கலங்க, அப்படியே முழுசா அப்படியே வலிச்சு துவைச்சு தொடச்சு லபக்குன்னு அபேஸ் பண்ண நினைக்கிறாள் ஈஸ்வரி. அது கரெக்டாங்க. அதுக்கு ஆயுதமா தங்கச்சி அண்ணன் மகளை சேர்த்துக்கிறது, மருமகளை ஆக்கிடுறாளுங்க. ஆனா அந்த புள்ள கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நல்ல பிள்ளையா வருது. நீ அப்படித்தான் நீ நல்ல பிள்ளையா இருந்தாலும் ஆரம்பத்துல வச்ச விஷம் இன்னும் இருந்து ஓடிக்கிட்டு தாண்டி இருக்கு. அதை எடுக்கவே இல்லைல்ல. உன்னை நான் ஐஸ்வர்யா சூப்பர்டி அப்படின்னு நான் சொல்லணும்னா, இங்க நீ எத்தனை உயிரை காப்பாத்தினாலும் சரி, எவ்வளவு வள்ளலா கோடை வள்ளலா இருந்தாலும் என்னால ஐஸ்வர்யாவை மன்னிக்க முடியாதுங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு சேதுகிட்ட எல்லாத்துட்டையும் உண்மையை ஒட்டச்சு தமிழும் சேதும் ஒன்னா வாழ்றாங்களோ இல்லையோ, தமிழ் மேல எந்த தப்பு இல்லைங்கிற பண்ணி நிரூபிச்சா மட்டும்தான் இந்த ஐஸ்வர்யா நல்லவன்னு என்னாலையும் ஒத்துக்க முடியும், யாராலும் ஒத்துக்க முடியும். கரெக்டா இல்லைன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ரூம்ல இருந்து ஐஸ்வர்யா கூட்டிட்டு போயிடுறாங்க. போயிட்டு இப்ப என்னடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், பாத்தில உன்னைய விரட்டி விட்டாண்டி. அதுக்கு நீ என்ன பண்ணணும், என்ன ஆண்டி பண்ணணும், எப்படியாவது அவங்க கூட ஒண்ணு சேர பாருடி, அப்ப தாண்டி நீ நல்லா இருக்க முடியும், கேக்குறியா அப்படிங்கல. சரி ஆண்டி, நான் ஒண்ணு சேர பாக்குறேன் அப்படிங்கல. இரு ஒண்ணு பண்ண வேணாம், அவன் என்ன பண்றான் அப்படின்னு போய் பாக்குறாங்க. புள்ளைய அப்படியே கொஞ்சிக்கிட்டு சரிம்மா கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு கீழே கொஞ்சம் விழுந்துருதா. அதுவும் ஈஸ்வரி தான் திட்டம் போடுது, ஐஸ்வர்யாவுக்கு உணர வைக்கணுமா. புள்ளைய இப்படி பண்ணிட்டியேடி ஐஸ்வர்யா அப்படின்னு, எனக்கு என் புள்ளதான் முக்கியம்னு ஐஸ்வர்யா போட்டு திட்டு வரலையா. திட்டணும்னா இவளுக்கு போட்டு கொடுக்குறாளுக. பாத்தியா எப்படி திட்டுறான், புள்ளதான் முக்கியம்னு. அதுக்கு நீ ஒரு வயிற்றுல புள்ளைய பெருன்னு ஏத்தி விடவும் ஐஸ்வர்யாவும் சரின்னு சொல்லிடுது. இப்ப சேது புள்ளைய வச்சுட்டு உள்ள இருக்காரு. வா அப்படின்ட்டு போய் பாலை கொண்டே காய்ச்சி அதை இதையும் கலக்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வாங்கி பிள்ளைக்கு ஒண்ணு இவங்களுக்கு ஒண்ணு தனித்தனியா கொடுக்கவும் சேதும் வாங்கி குடிச்சிடுறாருங்க. இவங்களும் அப்பா குடிச்சிட்டாரு ஆண்டி சூப்பர் அப்படின்னு போன்ல மெசேஜ போட, நீ இப்ப நல்ல ஒரு கவர்ச்சியான ஒரு நைட்டிய போட்டுக்கடி அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி? ஐயோ இவளை சொல்லி புரிய வைக்க முடியலையே. ஏய் சொல்றது கேளுடி, ஏதாவது புரியுதா, குறுக்கு கூமுட்டையா இருக்கேடி. இல்ல ஆண்டி, நைட்டில ஐயோ நான் எனக்கு சித்ரா இருக்கிறா. என்னம்மா என்ன சொல்றா? ஒண்ணு இல்ல சித்ரா, நீ போ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாதா, நான் இருக்கையில பேசேம்மா. ஐயோ என் பெத்த புள்ளைய வச்சுட்டு பேசுறது இல்லடி, நீ வெளில போ. அடிங்கொய்யால, நீ பெத்த பிள்ளைய வச்சுட்டு என்னென்னமோ பேசுற, அடுத்த குடியை கெடுக்கிற அளவுக்கு பேசுற. அதை விடவாடி இது அசிங்கமா போயிருந்த வார்த்தை. சரின்னு சொல்லிட்டு சித்ரா போனதுக்கு அப்புறம், இங்க பாருடி அப்படின்னு காதுக்குள்ள ரகசியம் சொல்லுது. இப்படி அப்படிடி நைட்டி போடணும், நைட்டி போட்டா தான் அவனுக்கு ஆசை வரும், உன்னை பாப்பான், நீ மேல விழுந்து பேசுடி, எப்படியாவது புள்ளைய தூக்குற மாதிரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் குசுன்னு கொஞ்சம் அது சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏச டிக்கெட் கொடுத்துருவாங்க. அப்புறம் இப்ப மட்டும் என்ன கொடுக்காத அளவுக்கு அடி நீ பேசுற அப்படின்னு யாரும் சொல்லப்படாதுங்க. இதெல்லாம் இயற்கைங்க. இது ஒன்லி அதாவது 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தானே நான் சொல்றேன். கிட் நாட் ஃபார் கிட்ஸ்ன்னு தானே போட்டிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் சொல்லி முடிக்குதுங்க. அப்படிதான் சொல்லுது இப்படி அப்படின்னு. ஐயோ ஆண்டி வெக்கமா இருக்கு, நீங்க இப்படிலாம் சொல்றதை கேட்டா. நான் சொல்றதை கேட்டா உனக்கே வெக்கம் வருதா? ஆமா ஆண்டி. அப்படின்னா உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கடி, பட்டுக்கையில கைக்குள்ள போட்டுக்கிறதாண்டி உண்மையான மனைவி. அப்படியா ஆண்டி? ஆமாடி. அங்கே கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காண்டி, ஒரு பத்தினி தெய்வத்தை வெளியில அனுப்பிட்டு நீ பட்டுக்கையில கை போடுற. சரி ஆண்டி அப்படின்னு போறாங்க. இங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப வந்துட்டு இருக்காங்க. புள்ள நம்மள அம்மான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஆத்தா மகமாயி இது உனக்கே அடுக்குமா சீலக்காரி அப்படின்னு தமிழ்ச்செல்வி வெம்பி அழுகுறாங்க. இங்க பாருடி, அந்த ஆத்தா உனக்கு நல்லது பண்ணுவாண்டி, நீ ஏண்டி பயப்படுற, போயிரமாச்சி அப்படின்னு கத்த. இங்க பாருடி, நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர என் மனசுல எந்த கெட்ட எண்ணத்துல நான் கொண்டே பிள்ளைய கொடுக்கலடி, என்னை மன்னிச்சுக்கடி ஆத்தா, உன் காலில் விழுகுறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி காலில் விழுகுது. அம்மாச்சி எந்திரி அம்மாச்சி, எனக்கு தெரியும் அம்மாச்சி, நீ எனக்கு நல்லது நினைச்சுதான் பண்ணிருக்கிற, ஆனா என் மனசை நீ புரிஞ்சுக்கல இல்ல, அது புரிஞ்சுக்காம பண்ணி எனக்கு நீ என்ன நல்லது பண்ண, என்ன அர்த்தம், என்ன புண்ணியம்? நான் தப்பாலாம் உன்னை நினைக்கலடி, புரியுது நீ தப்பா பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சதுனாலதான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா வச்சிருப்பனா அப்படின்னு 2 பேரும் கட்டி அழுகுறாங்க. கட்டி பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் அழுக. இங்க பாரு, இந்த ஆடி மாசம் மகமாயி உனக்கு நல்லது பண்ணுவாடி, உனக்கு நல்லது பண்ணுவா, விடு. என்னத்த பண்ணாரு அப்படின்ட்டு போயிட்டு உட்காந்து ஆத்தான்னு வேண்டிக்கிட்டு இருக்கு. என்னதான் ஆத்தா பண்ணாலும் மனசு திருந்தணுமேங்க சேது.
இங்க இவங்க தான் ரெடி ஆயிட்டாங்களே! அப்படியே நைட்டிய போட்டுட்டு மயக்கிட்டு வந்து, "மாமா தூங்கிட்டானா பாப்பா?" அப்படிங்கல. பார்க்குறாரு. "என்ன இது ட்ரெஸ்ஸு?" "ஏன் மாமா பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு நீ ஏன் இப்படிலாம் பேசுற?" அப்படி சொன்னோனே, "ஆ இந்த ட்ரெஸ்ஸோட போனா ஆன்டி சொன்னது வேற இல்ல சொன்னாங்க." அப்படின்னு நிமிர்ந்து பாக்குது இந்த புள்ள. "என்ன நீ மேல மேல அடிக்கடி பாக்குற?" ஒண்ணும் இல்ல மாமா. இந்த ட்ரெஸ் போட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களே." "யார் சொன்னது?" "ஆ ஆன்டின்னு சொன்னா திட்டுவாங்களோ." யாரு? எங்க சின்னம்மா சொன்னுச்சா?" "ஆமா." இல்ல, இல்ல. நான் படத்துல பார்த்தேன்." "இங்க பாரு ஐசு, இந்த மாரி படங்கள்லாம் பார்த்து நீ கெட்டு போகாத விட்டுரு." அப்படிங்கிறாங்க. "மாமா கெட்டு போறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா? நான் உன் பொண்டாட்டி மாமா. என் மேல எவ்வளோ உசுரா இருந்த. ஏன் மாமா இப்படி? இங்க பார் உன் மேல கோவத்துல இருக்கேன். புள்ள என்ன பண்ணி வச்சிருக்க?" என்ன இவரு பால் குடிச்சு இப்படி பேச மாட்டேங்கிறாரு, நல்லாவே பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையில, இவருக்கு அப்புறம் தாங்க வேலை செய்யுது. கைய மேல வைக்க அந்த புள்ள கண்ணு இவருக்கு வந்து கண்ணு சொருகுது. ஆஹா! வேலை செய்யுதே பாலு அப்படின்ட்டு, மாமா அப்படின்னு உரசிக்கிட்டு உட்கார, அந்த குழந்தையும் தூங்கிருதுங்க. குழந்தை தூங்குனதுனால இவர் அந்த கைய எடுத்துட்டு, கைய இந்த புள்ள வேகமா கைய வைக்க, இவரும் கைய பிடிக்க, "மாமா என்ன பிடிக்கலையா?" அப்படிங்கையில பார்க்குறாரு. தமிழ்ச்செல்வி முன்னாடி பேசுச்சு இல்லையா? "மாமா, மாமா." கோவை சிலை ஞாபகம் வந்துருச்சுங்க. "மாமா என்ற மாமா திருவாரூர்ல பாட்டு பாடுவீங்கல்ல, மருகோ மருகோ அந்த பாட்டு பாடுங்களேன்." அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி. ஐஸ்வர்யா பாக்குது. "மாமா, மாமா இருங்க மாமா. இருங்க, இருங்க. உங்க கண்ணுல ஏதோ உங்க உங்க கழுத்துக்கு ஏதோ வண்டு வண்டு." அப்படின்னு வேகமா அப்படியே திருப்பிக்கிட்டு முதுகு பக்கம் எடுக்குதாம். அப்படியே இவங்க தன்னோட மார்ப அப்படியே சேது மேல மோதி, மோதி உரசி, உரசி பண்ண, "ஏய் விடு." அப்படிங்கிற மாரி, "விடு." அப்படின்னு இவருக்கு நல்லா மயக்கம் தலைக்கு ஏறிருது. இந்த பிள்ளையும் மேல விழுந்து, விழுந்து அப்படியே "வண்டு அடிக்கிறேன். இங்கிட்டு கொசு மாமா, இங்கிட்டு வண்டு மாமா." அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த பிள்ளை அவர் மேல விழுகுது. இவரும் அப்படியே கைய கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அணைக்கிறாரு. இறுக கட்டி அணைக்க அப்படியே ஆத்தா கண்ணு சட்டார்ன்னு திறக்குது. ஒரு உருண்டு அப்படியே லைட்டா உருண்டி ஐஸ்வர்யா கீழ விழுக வச்சு, அதாவது கட்டில்லே படுக்க வச்சு இவரு மேல படுக்குறாருங்க. அதாவது அவங்க வந்து அவரா செய்யல. அவங்க குடுத்த பால் அவருக்கு வேலை செய்யுது. அப்படியே பார்க்குறாங்க. "நீ அழகா இருக்க தெரியுமா? எவ்வளோ அழகு தெரியுமா தமிழு?" அக்கா மக்க அட்றா! அங்க நிக்கிறான்டா. தமிழுன்னே சொல்றாங்க. ஐஸ்வர்யாவுக்கு செம்ம கோவம் வருது. என்ன இருந்தாலும் இவன் தமிழ மறக்கவே மாட்டேங்கிறானே! சரி தமிழ நெனச்சுக்கிட்டு பாட்டா என்ன சொல்லுவாங்கல்ல, அவள நெனச்சுக்கிட்டு ஓரல இடிச்ச கதையா? அது மாரி அவள நெனச்சுக்கிட்டு நம்மள அதுங்கன்னா சரிதான் அப்டின்ட்டு, "மாமா தமிழு நீ எப்போ வந்த தமிழு? என்னைய நீங்க மறக்கலையா மாமா? தமிழ் மாரி இவளும் பேசுறா. ஏய் அப்படியே உன் குரல் இனிக்குதுடி." "அப்படியா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, கரெக்ட்டா கிட்டக்க போய் உதட்டுக்கிட்ட கவ்வ போறாரு. அப்படியே "அம்மா" அப்படின்னு சொல்லுது. இந்த பிள்ளைக்கு ஒரு மாரியா வயிறு வலிக்குது. "என்னாச்சு? வயிறு வலிக்குது மாமா" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. போதையில "வயிறெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. வா தமிழு" அப்படின்னு கைய புடிச்சு இழுத்து அணைச்சு மறுபடியும் முத்தம் குடுக்க போயில, "மாமா எந்திரிங்க" அப்படின்னு எத்தி விட்டு வயித்த பாக்குறாங்க. "மாமா வலிக்குது மாமா. கழுத்து வலிக்குது. ஜுரம் அடிக்குது." "என்ன?" அப்படின்னு வயித்த பாத்தா, இங்க முட்டை 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 முட்டையா நிக்குது. "இது என்ன தமிழு?" அப்படிங்கிறாரு. எந்திரிச்சு பாக்குறாங்க உட்காந்துக்கிட்டு. "மாமா என்ன மாமா முட்டை முட்டையா இருக்கு?" "ஆமா, என்ன?" அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா, கழுத்துலலாம் ஐஸ்வர்யாவுக்கு கழுத்து. "ஏய் உன் கழுத்துலாம் முட்டை முட்டையா இருக்கு." தொட்டு பார்க்குறாரு. "என்ன ஃபீவரா இருக்கு?" அப்படின்னு இந்த பிள்ளை நினைக்குது. இவரு தமிழும், இவரும் நம்ம ஆளும் சேதுவும் தொட்டு பார்க்குறாங்க. "ஏய் ஜுரம் அடிக்குதுடி உனக்கு." "என்ன ஐஸ்வர்யா, அ என்ன தமிழு, நீ என்னை மூட ஏத்திட்டு இப்படி மாட்டேங்கிறப்போ, எப்ப பாரு" அப்படின்ட்டு ஒரு முத்தம் குடுத்துக்கிறேன் தமிழுன்னு நெத்திக்கு போனா, நெத்திலயும், கன்னத்துல அம்புட்டுலயும் பார்த்தா புள்ளி புள்ளியா. ஆத்தா இறங்கிட்டாங்க. ஆத்தா கிட்ட வச்சுக்க முடியுமா என்ன? அப்படியே மாமா கைய தள்ளி விட்டுறாங்க. யார வலை விரிச்சு பிடிச்சாலும் அவளே வலைய ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஓப்பன் மட்டும் பண்ணலங்க, பிச்சு எறிஞ்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க மீன. அந்த மாரி பண்ணிட்டு, "மாமா ஆண்டிய கூப்பிடுங்க, ஆண்டிய கூப்பிடுங்க போங்க." "ஏன் தமிழு?" "போங்க மாமா." அப்படிங்கவும் சேது தள்ளாடிக்கிட்டு வந்து டொட் டொட்ன்னு கதவ தட்ட, யார் இந்த நேரத்துல? அதுக 2ம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்நேரம் ஜல்சா பண்ணியிருக்குங்கல்ல. ஐயோ! ஜாலி. இந்த வாரிசு, உன் வீட்டு வாரிசு, மாமா வாரிசு இந்த வீட்ல வந்துட்டா, அத வச்சே சொத்த பூரா எழுதி வாங்கிடலாம்லம்மா. ஆமாடி சித்ரா. ஐயோ! இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? போம்மா இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்ல, அப்படியே அவன் நெஞ்ச கதவ தட்டியிருப்பானா, டொட் 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 அப்பதாங்க கேக்குது. "யாரு? எவ அவ?" அப்படின்னு வந்து கதவ தொறந்தா, சொய்யின்னு டொட்டொட்ன்னு அந்த ஈஸ்வரி நெத்தியிலே போய் தட்டுறாரு கதவ தொறந்த கையோட. டக்குன்னு "சேது என்ன?" தடுமாறிக்கிட்டு, ஆன்டி சின்னம்மா" அப்படிங்கல. சின்னம்மாலாம் கரெக்ட்டா தெரியுது. ஆனா தமிழுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மட்டும் வித்தியாசம் தெரியல பாத்தீங்களா குடிகாரங்களுக்கு. "என்னப்பா இங்க நிக்கிற? ஐஸ்வர்யாட்ட இல்லாம?" "அங்க தமிழுக்கு என்னமோ ஜுரம் அடிக்குது. முட்டை முட்டையா நிக்குது." "என்னது முட்டை முட்டையா நிக்குதா? என்னம்மா இவன் சொல்றான்? அவளுக்கு எப்படி முட்டை வரும்? நீங்க வந்து பாருங்க." அதுவும் தமிழுங்கிறான். "சரி வா" அப்படின்னு எல்லாம் போக, உள்ளுக்கு போய் இவங்க போறத மலர் பாத்துருது. "என்ன இவங்கலாம்
இவங்கலாம் வேகமா ஓடுறாங்க. அதுக்குள்ள மோகனா, ராஜாங்க எல்லாத்தையும் எழுப்பிருது. எல்லாம் வாராங்க. வந்து பார்த்தா ன்னு கிடக்க. வேகமா மலர் வந்து, "ஐயோ! அம்மா போட்டுருக்கு ஐஸ்வர்யாவுக்கு" அப்படிங்கிறாங்க. இவருக்கு போதை தலைக்கு ஏறுனது அப்படியே இறங்கிருது. குழந்தைய போய் வேகமா கருப்பு தூக்கிர்றாரு. எல்லாரும் தள்ளி நிக்கிறாங்க. சேதுவ பார்க்குறாங்க. "என்னய்யா பண்ணிருக்க? ஏன்டா குடிச்சிருக்கியா?" அப்படிங்கிறாங்க. "ச்சே! நான் குடிக்கல. என்னன்னு தெரியல. மயக்கமா இருக்கு. என்னன்னே தெரியல." அப்பதான் கருப்புக்கு தெரியுது இவளுக்கு ஏதோ பண்ணியிருக்காளுக. ஐஸ்வர்யாவும் நைட் ட்ரெஸ்ல பார்த்தோன்னே, "என்ன இவளும் ஒரு மார்க்க மார்க்கன்னு ஏற இறங்க எல்லாரும் பார்க்க, சித்ராவும் ஈஸ்வரி, "ஏய் போய் ட்ரெஸ்ஸ மாத்துடி" அப்படிங்கிறாங்க. என்ன பண்றது? எங்கிட்டு போய் மாத்துறது? அப்படின்னு இதுவே ஜுரத்துல கிடக்கு. டக்குன்னு போர்வைய எடுத்து போத்தி விடுறாங்க. "சரி, சரி எல்லாரும் போங்க. நிக்கக்கூடாது. வேப்பிலைய போய் பறிச்சுட்டு வந்து வைங்க" அப்படின்னு எல்லாம் வெளில வராங்க. ஒண்ணும் நடக்காது. அம்புட்டுத்தான் சோலி முடிஞ்சுச்சு. கருப்புக்கு புரியுது. மலரும் கருப்பும் பேசுறாங்க. இவளுக ஏதோ நாடகம் ஆடியிருக்காளுக மலரு. ஆமா. போயிட்டு அடுப்படிக்கு போறாங்க. போயிட்டு பார்த்தா, "இங்க பாருங்க" அப்படிங்கிறாங்க. பொட்டணத்துல பொடியா கிடக்கு. "இது ஏதோ கலந்து குடுத்தா, மாமா ஏதோ பண்ணியிருக்காளுக. அந்த மகமாயி தான் இப்படி பண்ணியிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இது 2 குசு குசுன்னு பேசுதுங்க. போச்சு, எல்லாம் போச்சுன்னு கைய உதறது நல்லா தெரியுது. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப மலர் என்ன பண்றாங்க, "மோகனா, நீ கொஞ்சம் பக்கத்துல இருந்துக்கிறியா?" "ஏன்? அவங்க ஆண்டி இருக்காங்கல்ல, பண்ண வேண்டியது தானே" கருப்பு சொல்றாங்க. "புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன்ல" அப்படிங்கவும் சித்ராவும் ஈஸ்வரியும், அதெல்லாம் முடியாது. நான் எங்க? நீ தானே வந்து நில்லு" அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு புரியுது. அப்போ இவங்க பணத்துக்காக தான் நம்மகிட்ட பழகுறாங்களா? அண்ணன் பிள்ளைன்னு பார்க்கலையா? இந்த பிள்ளைக்கு இப்பதான் உரைக்குதுங்க மண்டையில. இனிமே உரைச்சு தமிழ்ச்செல்விட்ட போய் சொல்லி சேர்த்து வச்சா வரும். புத்தி வரும்னு தான் தோணுது. எப்படியாவது கொண்டாந்து நிறுத்த தானே வேணும். இந்த டைரக்டர் சும்மா இழுத்து அடிக்கிறாய்ங்க. கடுப்பா வருது. "டைரக்டரே ஒழிக" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட் ஆத்தா சூப்பரா ஆப்பு வச்சாளா ஐஸ்வர்யாவுக்கு? ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம். இப்படி போனா நல்லா தான் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.